வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. Hello ma'am, how are you? I'm good. How are you? Good ma'am, thank you. மேம் இப்போ இப்போல்லாம் சின்ன பசங்களே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ப்ராப்பராக இந்த டேர்முக்கான மீனிங்குமே எங்களுக்கே தெரில. எதுனாலும் இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ப்ராப்பராக அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டாக்டர்? ஸ்ட்ரெஸ்னால் என்ன இதெல்லாம்? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி பார்த்தா ஃபிசிக்ஸோட டெஃபினேஷன் தான். உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அண்ட் டென்ஷன். ஸோ சம்வேர் தர் இஸ் அ ப்ரெஷர். அந்த ஃபோர்ஸ் உங்களோட தாங்குகிற கெப்பாசிட்டி விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் ஸ்ட்ரெஸ். இப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற டேர்ம் வந்துச்சு. ஸோ ஒரு மெட்டலோட ஸ்ட்ரெஸ், மெட்டல் ராடுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ், இப்படி யோசிச்சு நம்ம மனசையும் அப்படி வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இயூ ஸ்ட்ரெஸ், அதாவது யூ ஸ்ட்ரெஸ், EUSTRESS. யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு நல்ல விதமான ஒரு ப்ரெஷர். அதாவது என்னோட ஸ்கூல் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஒரு 7:30க்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகணும். திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரெஸ். பட் இதனால கிடைக்கிற விஷயம் என்ன? இதனால வர கான்சிக்வன்ஸ் என்ன? டைமுக்கு எஸ், ஒரு ரொட்டீன் நம்ம செட் ஆகிறோம். ஸ்கூலுக்கு ஒரு டைம் வைக்கிறாங்க. ஸோ தட் எல்லாருக்குமே ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி தான் எக்ஸாம்ஸும். எல்லாரும் படிக்கிறோம், எல்லாருக்கும் டிகிரி கிடைக்குது. பட் அப்பப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் யூ சம் ஸ்ட்ரெஸ். ஒரு செக் வைக்கிறாங்க, செக் பாயிண்ட். அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆல் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் யுவர் யூ ஸ்ட்ரெஸ். ஆனால் எனக்கு இதனால ஒரு பாசிட்டிவ் நடக்க மாட்டேங்குது. இதனால என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, இல்லை என்னால் நார்மலாக இருக்க முடியல, மற்றவங்களையும் அவங்களோட என்னால் நார்மலாக இருந்துக்க முடியல. எனக்கு பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனை. இது எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளாக ஒரு ப்ரெஷரில் இருக்கேன். பட் எக்ஸாம் முடியுது, அதுக்கப்புறமும் நான் அதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது பேர் டிஸ்ட்ரெஸ். DIS ஸ்ட்ரெஸ். ஸோ அப்படி என்ன அர்த்தம்னா இது ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லை. இது இப்படி போயிட்டே இருந்ததுன்னா அது ஹெல்த்தி இல்லை. இங்கே யூ ஸ்ட்ரெஸ்க்கும் டிஸ்ட்ரெஸுக்கும் ஒரு சின்ன கோடு தான். நம்ம இப்போ நான் சொன்ன இதே எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம் வருது, ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பயம், படபடப்பு, என்னவோ என்னால் தூங்க முடியல, இருக்க முடியல, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிடுறேன், அது போயிடுச்சு. ஓகே, குட் பி யூ ஸ்ட்ரெஸ். போயிடுச்சு, போனது அந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டேன், எனக்கு ஹாலிடே விட்டுட்டாங்க, ஆனாலும் நான் ஒரு படபடப்புலேயே இருக்கேன். நைட் தூங்குறேன், திடீர்னு எழுந்திரிக்கிறேன், நைட் தூங்குறேன், எனக்கு ஒரு கனவு வருது, நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்படியே ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளோட நார்மல் எமோஷன்ஸு இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஒரு நார்மல்னு ஒரே நிலையில் ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டால் கொஞ்சம் சந்தோஷப்படுறதும், வருத்தமான விஷயம் கேட்டால் கொஞ்சம் வருத்தப்படுறதும் தான் நார்மல் எமோஷன். பட் எல்லாமே 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தாண்டி இருக்குது அப்படின்னா அப்போ தான் அது ஒரு வேளை ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாமோன்னு நாங்கள் சந்தேகப்படுவோம். ஸோ இந்த யூ ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அதை நான் ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணல, அதை நான் தாண்டி என்னால் வர முடியல, அது டிஸ்ட்ரெஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷனில் அப்படியே நான் இருக்கேன் அப்படின்னா இட் குட் பி அ ப்ராப்ளம். இப்போது இதில் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் நான் பயம் சொன்னது, பயங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸ். எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு பயப்படுறது தானே கரெக்டு. பயந்தாதானே நம்ம படிப்போம், படித்தாதானே நம்ம எழுதுவோம், எழுதினாதானே நம்ம மேலே மேலே போவோம். இந்த பயம் ஒரு நார்மலான விஷயம். இதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதோட ஒரு அளவு இருக்கணும். நான் பயப்படுறேன், ஒரு அளவில் பயப்படுறேன், அந்த காரணம் போயிடுச்சுன்னா நான் சரியாயிடுறேன். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு பயம். இப்போது எனக்கு காரணம் இல்லை, நான் ஒரு காரணத்தை நினச்சி பயந்தேன், அந்த காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பயம் இருக்குது. ஒரு அளவில் இருக்கணும்னு நினச்சேன். எக்ஸாம் எழுத போகிற வரைக்கும் ஒரு படபடப்பு பயம், கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் பயம், டைம் முடிகிற வரைக்கும் ஒரு பயம், அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அது அளவு. ஆனால் இப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ அளவு அதிகமாகிடுச்சு. 3வது இந்த பயம், இந்த காரணம் போனதுக்கப்புறம் பயம் கட் ஆகணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸாமே முடிஞ்சிருச்சு, ஹாலிடேயே விட்டாங்க, ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனாலும் ஒரு படபடப்பு, ஒரு பயம். ஸோ இது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் to 1 month கண்டினியூஸாக இருக்குது.
இந்த பயத்தினால நான் என்ன பண்ணிடுறேன், காலைல ஏஞ்சோன்னு ஒரு பயம், என்னால் ப்ரஷ் பண்ண முடியல, குளிக்க முடியல, எப்போவுமே ஒரு படபடப்பு இருக்குது, சாப்பிட முடியல, சாப்பிடும்போது டைம் ஆயிடுச்சோன்னு ஒரு பயம், மித்தவங்ககிட்ட பேச முடியல, ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்தால் அது பேர் ஆங்ஸைட்டி. ஸோ நார்மல் ரெஸ்பான்ஸ் நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியாவில் சிலது டிக் பண்ணால் நாங்கள் ஆங்ஸைட்டி டிஸ்ஆர்டர்னு சொல்லுவோம். அதாவது அது நோய் இல்லை. டிசீஸ் அப்படின்னா நோய். சுகர் ஒரு நோய், சரிங்களா? ஃபீவர் ஒரு நோய். ஸோ டிசீஸ் மாதிரி இல்லாமல் டிஸ்ஆர்டர், என்னோட ஆர்டரில் இருக்கிறது கொஞ்சம் மாறி இருக்கு, ஸோ ரொட்டீனில் நடக்கிறது கொஞ்சம் சரியா இல்லை, இதுதான் ஆங்ஸைட்டி டிஸ்ஆர்டர். அடுத்து டிப்ரெஷன் கேட்டிங்க இல்லையா? ஸோ இப்போது நான் பயப்படல, ஆனால் வருத்தமாக இருக்கேன். எனக்கு எக்ஸாம் வருது, தூங்கவே முடியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எக்ஸாம் சரியா பண்ணிடுவேனா மாட்டேனா, பண்ணலைன்னா என்ன ஆகும், அப்படி ஏதோ யோசிக்கிறேன். இல்லை பாஸ்ட் பற்றி, நான் இந்த மாதிரி தான் முந்தின எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன், அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, என்னால் சரியாக படிக்கவே முடியாது, சரியாக எழுதவும் முடியாது, என்ன படித்தாலும் நான் உருப்பட போகிறதில்ல. ஸோ இது திருப்பி நான் சொன்ன அதே மாதிரி தான். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நல்லா பண்ணிட்டேன், ஸோ ஐம் ஹாப்பி நவ். இப்படி என்னால் பண்ண முடியலை, ஆனாலும் ஓகே நல்லா பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் என் வாழ்க்கை உருப்படுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். 2 weeks to 1 month வரைக்கும் இப்படியே இருக்குது. இதனால இப்போ நான் எதுக்கு சாப்பிட்டு, ஏன்னா எனக்கு எனர்ஜியும் இல்லை, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் ரொம்ப கீழே உள்ள ஒரு ஆள் தான், ஸோ எனக்கு எனர்ஜி இல்லை, வேற யார்ட்டையும் பேசுறதுக்கு ஒரு விருப்பமும் இல்லை. இது வந்துருச்சுன்னா இது அடுத்து டிப்ரெசிவ் டிஸார்டர். ஏன்னா அப்பப்போ நம்ம வருத்தப்படுறதும் ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். ஒரு நாளுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு கூட நம்ம யோசிக்கலாம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, கொஞ்ச நேரம் வருத்தமாக இருக்குது, அப்புறம் ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஒரே இடத்துலையே இருக்கும், ஒரே எமோஷனில் ஸ்டக் ஆகிருக்கும், அப்படின்னா தான் இட் பிகம்ஸ் அ டிஸார்டர். இந்த இது தெரியாமல் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரெஸ், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கேன், நாட் ஃபைன், நான் சைக்கோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நம்மளோட ஐடியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நான் ஒரு நேரம் இருக்கேன், ஸோ வாட், மனுஷங்கன்னா இப்படி தானே இருப்பாங்க, இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம எப்போ இட்ஸ் ஓகே ஸோ வாட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்குறோமோ அப்போ தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் நான் அந்த நோயில் இருக்கும்போது என்னால் அந்த கொஸ்டினே கேட்க முடியல, நோய்ங்கிறத விட அந்த ப்ராப்ளமில். ஸோ ஒரு டிஸார்டரில் நான் இருக்கும்போது அந்த கொஸ்டினே என்னால் கேட்டுக்க முடியல, அதுக்கே எனக்கு தெம்பில்லை, அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் கண்டிப்பாக நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும். இல்லாத நேரம் இட்ஸ் ஓகே ஸோ வாட், இன்னைக்கு ஒரு நாள் நான் வருத்தமாக இருக்கேன், ஓகே ஐ எம் டிப்ரெஸ்ட் ரைட் நவ், திஸ் வில் நாட் கண்டினியூ, நாளைக்கு ஐம் கோயிங் டு பி ஃபைன், இல்லை என் ஃப்ரெண்டை போய் பார்க்குறேன், ஐம் கோயிங் டு பி ஃபைன், பிடிச்சதை சாப்பிட்றேன் சரியாயிடுறேன், அப்படிங்கிற வரைக்கும் இது எல்லாமே நார்மல் தான். ஸோ டேர்ம்ஸ் எல்லாரும் தப்பாக யூஸ் பண்ணாலும் இதுதான் ஆக்சுவல் லாஜிக். சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதை எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற நேச்சரில் இருப்பாங்க. இல்லை எனக்கு சின்ன ஸ்ட்ரெஸ் கூட நான் டிஸ்ட்ரெஸ்க்கு புஷ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. இது எல்லாத்தையும் விட அடிப்படையான ஒரு விஷயம் ஒருத்தங்களோட பர்சனாலிட்டி, இயல்புன்னு சொல்லுவோம். ஸோ எது வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு டைப் இருந்தால், இல்லை எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இன்னொரு டைப். அப்படி உள்ளவங்க கிட்ட நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அது சாதாரண விஷயம்னு தோணுனா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தோணலாம், அதுவும் தப்பில்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ரொட்டீனாக உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கிளாரிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே டு ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் ஆமாம் இட் இஸ் ஓகே. அதாவது நார்மல் அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஓகே டு பி சேட் அட் டைம்ஸ், இட் இஸ் ஓகே டு பி ஸ்கேர்ட், இட் இஸ் ஓகே டு கொஞ்சம் பயந்து இருக்கேன். ஸ்கேர்டுன்னா நான் ரொம்ப பயமாக இருக்கேன் எனக்கு இப்போ, இட் இஸ் ஓகே. எனக்கு ஒரு எக்ஸாம் வருது, நான் ரொம்ப பயமாக இருக்கேன், நான் ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கேன், இட்ஸ் ஓகே. எக்ஸாம் முடியும் போது யூ ஆர் கோயிங் டு பி ஃபைன், யூ ஆர் ஃபைன், டோன்ட் வரி. மேம் இப்போ ஒரு ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம கேட்டுடலாமா? ஹலோ மேம், நான் நிஷாந்த் பேசுகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 பேர் முன்னாடி பேசணும்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, படப்படன்னு அடிச்சுக்குது, கையெல்லாம் சில்லுட் ஆயிடுது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியல, இப்போ கூட பேச ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். கொஞ்சம் நம்ம இதை ஏபிசின்னு நம்ம யோசிக்கலாம். அதாவது ஆன்டிசிடென்ட், பிஹேவியர், கான்சிக்வென்ஸ். ஒரு பிஹேவியர் இருக்குன்னா, ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அதோட முன்னாடி அதுக்கப்புறம் உள்ள பின்னாடி விஷயம், இதை யோசிச்சு தான் அந்த பிஹேவியரை
நம்ம பண்ணுவோம். இதை வச்சு தான் அந்த பிஹேவியரும் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டேஜில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது, என்னவோ பண்ணுது, ஒரு படபடப்பு வருது, கொஞ்சம் வேர்த்து விட்டுருது, அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நீங்கள் ஏபிசி புரிஞ்சுக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு தெரியல, நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால வருதா இல்லை இப்படி ஆயிடுமேன்னு பயந்து போய் வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து யோசிச்சு பாருங்க. நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு அது உடனே ஆப்வியஸாக தெரியாது, பட் அது தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சால் கூட அதை ஒர்க் ஆன் பண்ண பாருங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேன் இல்லையா, இந்த மாதிரி தொண்டை அடிச்சுக்குது, எல்லாரும் முன்னாடி பண்ணுறது இது பதட்டமாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் அப்படி ஃபீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஸோ அது கூட உங்களோட கான்சிக்வன்ஸ் தான். நான் பயப்படுறதுனால இப்படியெல்லாம் வருது, அந்த கான்சிக்வன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் அதுதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நான் அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட தொண்டை அடைக்குது, மூச்சு விட முடியல, ஒரு பதட்டம், எதையுமே சொல்ல முடியலன்னா மோஸ்ட்லி நீங்கள் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல நம்மளால யோசிக்க முடியும் இல்லையா, நம்மளை இப்போ எழுப்பி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை திடீர்னு கூப்பிட்டுடுறாங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் பாஸ் எடுங்க. அந்த 5 செகண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு தான் பெருசு, ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு அது இம்மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அந்த 5 செகண்ட்ஸில் ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறது. இல்லை டீப் பிரெத்ஸ், வெளியில் நீங்கள் இப்படி எல்லாரும் முன்னாடி பெருசாக மூச்சு விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் காற்று உள்ளே போகிறது வெளில வருது, இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் இல்லை 1 to 5 கவுண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க, 5 to 1 கவுண்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஐ கான்டாக்ட் மேக் பண்றதுல கொஞ்சம் நம்ம மாற்றலாம். அதாவது யாரை பார்த்தாலுமே யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யாரையோ கண்ணு பார்த்து பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள், டீச்சர் திடீர்னு கிளாஸில் எழுப்பி பேச சொல்லிடுறாங்கன்னா 3-4 செகண்ட்ஸ் பாஸ் கொடுங்க, ப்ரீதிங் மட்டும் பாருங்க. அப்புறம் டீச்சரை உடனே பார்க்காம வேற கொஞ்சம் இப்படி அப்படி எங்கேயாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் பேக் டு யுவர் டீச்சர். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் பார்க்குற டைமில் யூ வில் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் ஆல் ஃபார் அந்த ஒரு கான்சிக்வன்ஸ். என்னை பேச சொல்லும்போது எனக்கு மூச்சு விட முடியல, படபடப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அட்ரஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இந்த மாதிரி உங்களோட ஆன்டிசிடென்ட் பிஹேவியர் இப்படியெல்லாம் நடந்ததுனால அப்படின்னு இருந்தால் அதை கரெக்ட் பண்ண ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கான்சிக்வன்ஸ், இல்லை எனக்கு கொஞ்சம் எம்பரசிங்காக ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. பேசிக்கலி இப்படி ஒரு ஃபியர் இருக்குது, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா முன்னாடி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதை அட்ரஸ் பண்ணணும்னு பார்ப்போம். மேம் இப்போ இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் லைனப்பில் நிற்கிறாங்க, நான் எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம நாளைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.